வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் லாஸ்ட் 2 ரவுண்ட்ல வந்து என்ரோல் ஆகி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி சீட் கட் பண்ணிட்டாங்க. 3rd ரவுண்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ பர்சன்டைல் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நிறைய பேர் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, லாஸ்ட் 1 வீக்கா வந்து கேட்கக்கூடியது 3rd ரவுண்ட் எம்சிசி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பர்சன்டைல் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் இன்னும் வந்து எம்சிசி சைடு இருந்து எந்த ஒரு ஷெடியூல் கொடுக்கல. ஆனா வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் நியூஸ் படி ரிசைனேஷன், அதாவது ரிசைனேஷன் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை வந்து இன்னும் வந்து யாராவது வந்து சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 14ஆம் தேதி 14/1/2025 மறுபடியும் 6 மணிக்குள்ள வந்து நீங்க சீட்டை வந்து ரிசைன் பண்ணணும் விருப்பம் இருந்தா பண்ணலான்ற மாதிரியா அகைன் அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லேட் ஆகும். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயிருச்சு. பட் ப்ராப்பரான ஷெட்யூல் வந்து இன்னும் போடல. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த ரவுண்ட் 3க்கான நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, கன்வர்ஷன் இந்தியன் டு என்ஆர்ஐ. அதாவது ரவுண்ட் 3க்கு வந்து எம்சிசில வந்து என்ஆர்ஐ வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ஆர்ஐக்கு வந்து எம்சிசியை பொறுத்தவரை இண்டிவிஜுவலா டாக்குமெண்ட் வந்து அனுப்பணும். ஸோ அதே நான் ஓபன் பண்ணி நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா போகும். கடைசி வரை பாத்தீங்கன்னா தான் எல்லா கேண்டிடேட்டுக்கும் முதல் 2 ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா பர்சன்டேலுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கேண்டிடேட் என்ன பண்ணணும் எல்லாமே. ஸோ என்ஆர்ஐ வந்து நீங்க இப்ப பர்சன்டேல் ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ஆர்ஐ யாராவது அப்ளை பண்ணணும், இல்ல யாராவது அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணா கூட இப்ப மறுபடியும் நீங்க என்ஆர்ஐ அப்ளை பண்றதுக்கு, அதாவது எம்சிசி ரவுண்ட் 3 ஸ்டேட் கிடையாது, என்ஆர்ஐ கோட்டா எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணில இருந்து ஜனவரி 11, 2025 காலையில 10 மணிக்குள்ள nri.adgmemcc1@gmail.com இதுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணணும். ஸோ மெயில் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும்ன்றதையும் நான் தெளிவா அந்த வீடியோல சொல்லிடுறேன். அவங்க வந்து அனெக்சர் 1 கொடுத்துருக்காங்களா, இதை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க உங்களுடைய நேம், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அந்த அனெக்சரை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு யாரு இப்ப என்ஆர்ஐ, ஸோ என்ஆர்ஐ ஸ்பான்சர் இருக்காங்களோ அந்த என்ஆர்ஐ அப்பா அம்மா உங்களோட ரிலேட்டிவ் இருந்தாங்க அப்படின்னா அந்த என்ஆர்ஐ யார் அவங்களை ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்கான ஒரு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்பான்சருடைய அஃபிடவிட், அதுக்கப்புறம் எம்பசி சர்டிபிகேட். எந்த கண்ட்ரில இருந்து உங்களுக்கு என்ஆர்ஐ பண்றாங்கன்னா அந்த கண்ட்ரி மூலியமா ஒரு எம்பசி சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் நீட்டோடைய ஸ்கோர் கார்டு, அப்புறம் வந்து நமக்கு ஃபேமிலி ட்ரீ, உங்களுக்கு யாரு ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்கு அப்படின்றத ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டு நோட்டரைஸ் பண்ணி அது தாசில்தார் கிட்ட, ஸோ தாசில்தார் மூலியமா வாங்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து பண்ணிட்டு இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இந்த அனெக்சர் வச்சுக்கிறணும். அனெக்சர் எல்லாமே ஃபில் பண்ணி அதை வந்து சாஃப்ட் காப்பி மூலியமா வந்து, அதாவது ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பி ஆகி அதுக்கப்புறம் இந்த 6 டாக்குமெண்ட்ஸா செக்லிஸ்ட் படி ஆர்டரா வச்சு அதை பிடிஎஃப் பண்ணி இவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடி இருக்கு பாருங்க மேல. ஸோ இந்த மெயில் ஐடி என்ஆர்ஐ டாட் இருக்கா, இந்த மெயில் ஐடிக்கு 11ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள நீங்க அனுப்பணும். இது என்ஆர்ஐ அடிஷனலா விருப்பம் இல்லாம பண்ணிக்கலாம். இப்ப பர்சன்டைல் ரிவைஸ் பண்ணவங்க, இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது போடாம இருந்தாலும் சேர்த்து பண்றவங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, பர்சன்டைல் இப்ப ரிவைஸ் ஆனவங்க எலிஜிபிள் ஆனீங்கன்னா அவங்க வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அதே மாதிரியா இதுவரையும் எம்சிசி ரவுண்ட் அப்ளை பண்ணாம யாராவது இருக்கலாம். ஸோ நல்ல பர்சன்டைல், அதிகமான பர்சன்டைல் இருந்து கூட சில கேண்டிடேட் எம்சிசியே அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, முதல் 2 ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காதவங்க, அவங்க வந்து ஏற்கனவே வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பர்சன்டைல் வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வில்லிங்னஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வில்லிங்னஸ் கொடுத்த கேண்டிடேட் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்க லாகினை ஓபன் பண்ணி செக் மட்டும் பண்ணிக்கோங்க.
வில்லிங்னஸ் ஏற்கனவே கொடுத்தவங்க, ஸோ பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆன கேண்டிடேட் கிடையாது, ஏற்கனவே வில்லிங்னஸ் கொடுத்தவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் வில்லிங்னஸ் கொடுத்துருங்க அந்த மாதிரி கேண்டிடேட். அதே மாதிரியா அப்கிரேடேஷன் பண்ணவங்க ஏற்கனவே வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2, ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 சீட்டு, இப்ப சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, 2வது ரவுண்ட் வரையும் சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சு அடுத்த ரவுண்டுக்கும் அந்த சீட்டோட ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்றீங்கன்னா ஏற்கனவே வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துருப்பீங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஓபன் பண்ணி செக் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் ஆனா நியூவா பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆன கேண்டிடேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி கேண்டிடேட் இருக்கு பாருங்க, நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ பண்ணிருங்க. ஓகே, இதுல பாக்குறவங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய கேண்டிடேட் வந்து ரீசெட் ஆப்ஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. அதாவது ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷன் வந்து முதல் 2 ரவுண்ட்ல கலந்துருப்பாங்க நிறைய கேண்டிடேட், வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க, மேபி டிஎன்பிக்கு போட்டிருப்பாங்க. பட் அவங்களுடைய அந்த கட் ஆஃப் கம்மியா இருக்கிறதுனால முதல் 2 ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார், ஆனா ஏற்கனவே வந்து நான் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு 2 ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கலன்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த மாதிரி கேண்டிடேட் நல்லா பாத்துக்கோங்க, முதல் 2 ரவுண்ட்ல கலந்துக்கிட்டோ சீட்டு வந்து கிடைக்கல சார், நான் டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்கன்னா உங்களுடைய லாகினை வந்து நீங்க ரீசெட் பண்ணிட்டு அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2,50,000 ரூபாய் பே பண்ணிட்டு, அதாவது 15ஆம் தேதிக்குள்ள 1 மணி வரையும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. பண்றவங்க அந்த 2 லட்சம் ரூபாய் போட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் ரெஜிஸ்டர் பண்ணவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ அந்த ஆப்ஷன் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, வந்து இந்த ரீசெட் பண்றது எங்க இருக்கு அப்படின்னா, அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, மறுபடியும் ரீசெட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வந்து முதல் 2 ரவுண்ட்ல சீட்டை எடுத்துட்டு, முதல் ரவுண்ட்லயோ இல்ல செகண்ட் ரவுண்ட்லயோ எடுத்துட்டு சீட்டை வந்து ரிசைன் பண்ணிருப்பீங்க. அதாவது 2 ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டை போய் வித்ட்ரா பண்ணிருப்பீங்க காலேஜ்ல. சோ வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுடைய டெபாசிட்டை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஃபோர்ஃபிட், அதாவது அந்த டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆன கேண்டிடேட்லாம் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல காமிக்கும். அப்ப வந்து நீங்க 3வது ரவுண்டுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோர்ஃபிட் ஆன கேண்டிடேட், ஏன்னா அவங்கள வந்து சீட்டை வந்து வேணாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிருப்பாங்க, சரண்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா 3rd ரவுண்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போடணும்னா நீங்க லாகினை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். மறுபடியும் நீங்க வந்து ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்கும், பேமெண்ட் கொடுத்து மறுபடியும் 3rd ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் உங்களுக்கு நல்ல டீடைலா தெரியணும் அப்படின்னா பர்சனலா நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. நீடட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பரான ஷெடியூல் வந்து இன்னும் வந்து எம்சிசி இன்னைக்கு நைட்குள்ள அப்டேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 15ஆம் தேதிக்கு மேல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா 14ஆம் தேதி வரையும் சீட் மேட்ரிக்ஸோடைய அந்த சரண்டர் டேட் கொடுத்துருக்காங்க, ரிசைன் பண்ற டேட். அதனால ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஷெடியூல், சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாமே வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ தெளிவா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். So thanks.